இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிவலம் அப்படின்னாலே நம்மளுக்கு சட்டுன்னு நினைவுக்கு வர்றது திருவண்ணாமலை கிரிவலம் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற கோவில் எல்லாமே நம்மளுக்கு நினைவுக்கு வரும். மற்ற கோவிலில் எப்போ திருவிழா நடக்குதோ அப்போ தான் அந்த கோவிலோட மலையை வந்து கிரிவலம் வருவாங்க. ஆனால் திருவண்ணாமலை மலை வந்து அப்படி கிடையாது. திருவண்ணாமலை அப்படிங்கிறது ரொம்பவே தனித்துவம் வாய்ந்த மலை. திருவண்ணாமலை அப்படிங்கிறது லிங்கமே மலையாக அமைஞ்சிருக்கிறது தான். இந்த மலை சுமார் 250 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே உருவான மலை. பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் அப்படிங்கிற போட்டியில அவங்களோட அகந்தை அழிப்பதற்காக சிவபெருமானே முதலும் முடிவும் இல்லாத ஜோதி வடிவமாக காட்சி கொடுத்த மலை. அதோட 30 முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் நாள்தோறும் இந்த மலையை வலம் வந்து வணங்கி வர்றாங்க. இது காரணமாகவே நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கால நேரம் பார்க்காம அருணாச்சலேஸ்வரரை தரிசித்து விட்டு மலையை வலம் வருவாங்க. இந்த மலை வலம் வர்றதற்கு குறிப்பிட்ட நேரம் அப்படிலாம் கிடையாது. எந்த நேரம் கிரிவலம் பாதையில மக்கள் கூட்டம் கூட்டமாக நடந்து போவாங்க. நினைத்தாலே முக்தி தரும் தலம் அப்படிங்கிறது